வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தி ஒயிட் லோட்டஸ். இது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த வெப் சீரிஸ் 2021 சீசன் 1 சீசன் 2 பயங்கர ஹிட் அடிச்சு செம்ம ஃபேமஸ்ஸு. இப்போ வந்து சீசன் 3 வந்து நமக்கு தமிழ் டப்பிங்லேயே விட்டுருக்காங்க. இப்போ இதோட கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய்லாந்தில் தி ஒயிட் லோட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட் இருக்குது. அங்கே வந்து இந்த மல்டி மில்லியனர் பணக்காரங்க இருக்காங்களா, அவங்களாம் வந்து ஒரு 1 வீக்கு லீவுக்கு வந்து தங்கி ஜாலியாக இருந்துட்டு போவாங்க. அப்படியே இருந்துட்டு போகும்போது அங்கே சில மர்மமான இதெல்லாம் நடக்குது. அது என்னன்றதை சொல்கிறத இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எபிசோடு 1 மட்டும் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 ஹவர் ஓடுது. இந்த எபிசோடில் சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ரெசார்ட்டை காமிச்ச விதம் பயங்கரமாக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படி தான் இருந்துச்சு. ஆஸ் யூஸ்வல் அங்கே தங்க வர்றவங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே நல்லாவே இருந்தாங்க. பார்க்கறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணி இருக்கும்போது ஒரு ஷூட் அவுட் நடக்கிற மாதிரி காமிச்சிட்டு ஒரு 1 வீக் பின்னாடி போய் தான் என்ன எப்படி எல்லாரும் வந்தாங்க அப்படின்னு கேரக்டர் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா மைல்டாக சூப்பராகவே போட்டிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸ் இப்போ இந்த ஒரு எபிசோடு வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பூராமே கேரக்டர் இன்ட்ரோவாக வரனால கொஞ்சம் லேக்காக போகிறாப்புல இருந்தாலும் அடுத்து வர எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது பயங்கரமாக முதல் 2 சீசன் பயங்கர ஹிட்டு. இது எப்படி இருக்குன்றதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.